ಶಿವನ ಸೋಮನಾಥೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಎಂದಿಗೂ ಒಂದಷ್ಟೇ ಅವ್ರ ಕಡೆ ಕ್ಷಮೆ ಶ್ರದ್ಧೆ ಭಕ್ತಿ நீங்க கல்லு காசு கொடுக்கறது வேண்டாம், நீங்க உதவி செய்யறது வேண்டாம், ஸ்ரத்தை பக்தி நான் கிட்ட வாங்கப்பா. ஒரு செவ்வாய்க்கிழமையும் நான் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவேன். அப்படி 48 வாரம் நான் தொடர்ந்து விளக்கு ஏற்றினேன். 49வது வாரம் எனக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலையை வச்சு நான் இன்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி 4 நாளாக நகை நட்டோட நல்லா அந்த ஊரில் கௌரவமாக வாழ்கிறேன். இந்த பகுதியில் இன்னார் இடத்துல வேண்டுதலை செலுத்திய பிற்பாடு எனக்கு நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடிய மனோபலத்தை பெருமான் எனக்கு கொடுத்தார்னு சொல்லணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அதை கடவுள் காதில் வாங்கி நிவர்த்தி பண்ணுறாங்க. என்றைக்குமே நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கேன். எந்த சிவனை அங்கேயே பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா சிவனும் பார்த்தாலும் இந்த சிவனையும் அப்படிதான். ஏற்றம் நல்கினி செறிந்த பூம்பொழில் தீ. எனக்கு அடிக்கடி இந்த துர்க்கை அம்மனுக்கு நான் விளக்கேற்றும் போது அந்த அஞ்சு தலை நாகம் போகிற மாதிரி எனக்கு தோன்றிருக்கு சார். சந்திர தோஷம் இருக்கு, ஜாதகದಲ್ಲಿ சந்திர தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் கடை எங்கிருந்தானோ வருவாங்க. அந்த சந்திர தோஷம் பரிகாரம் ஆகும், மோட்சம் கிடைக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ அமுதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் ஆலயத்துல தான் இருக்கும். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் குளத்தூர் கிராமம் மாம்பாக்கம் அருகில தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோயிலா. இங்க உள்ள சிவன் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டவரா. அது மட்டும் இல்லாம சந்திர பகவான் வணங்கின ஸ்தலமாகவும் இது சொல்லப்படுது. இது மாதிரி பல சிறப்பம்சங்கள் இந்த கோயில் பத்தி மக்களும் சொல்லியிருக்காங்க, இங்க அர்ச்சகரா இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பல தகவல்கள் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களா இருக்கு. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்க, பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தும்மல் இருமல் தொடர்ந்து போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் எம்மை வினை எடத்தும் எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே. ஏன் இந்த பதிகம் பாடினா, ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் இருக்கும்போது இந்த பதிகத்தை பாடி சாமிகிட்ட அளவலையாக ரொம்ப கண்ணீர் விட்டு தொழுது பாடினோம்னாக்கா நம்முடைய கஷ்டங்களாம் நிவர்த்தி ஆகுங்கிறது எனக்கு என்னுடைய ஐதீகம். இதில் இந்த கோயிலில் என் தம்பிக்கு குழந்தை இல்லாதனால வேண்டினேன். அதேபடியே நல்லபடியாக 2 குழந்தை ட்வின்ஸ் பிறந்துச்சு, அம்பாலும் சுவாமியும் 2மே. அதனால் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். என் பேர் பாபுங்க. நான் சென்னையில் நுங்கம்பாத்தில் பிறந்து வளர்ந்தேன். இங்கே குடியேறி ஒரு 5 வருஷம் ஆகுது. இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இந்த சிவன் ரொம்ப பிரதிஷ்டமான சிவன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நடந்தாலும் இது பழமையான கோயில், இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஒவ்வொரு ராவுக்கால பூஜையும் சரி, எந்த நேரத்துலையும் சரி, எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சிவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் இருந்தாலும் நம்ம கேட்குற விதத்தில் கேட்டாக்கா சாந்த ரூபமாக இருப்பார். எதுக்குன்னா, என்றைக்குமே நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கேன். எந்த சிவனை அங்கேயே பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா சிவனும் பார்த்தாலும் இந்த சிவனும் அப்படி தான், மேல்கோட்டை சிவனும் அப்படி தான். இந்த சிவன் ரொம்ப பழமையான சிவன். ரொம்ப நம்ம யார் மக்களை நேசிக்கிறாங்களோ இல்லையா, மக்கள் நேசிக்கிறாங்க அவரை. ஏன் நேசிக்கிறாங்கன்னா, ரொம்ப பழமையானவர். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. நாங்கள் இதே தெருவில் தான் 13 வருஷமாக வாழ்கிறோம். நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டோம். இந்த 12 வருஷமாக இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு சனி பிரதோஷத்துக்கும் எல்லா நல்ல நாட்களும் நாங்கள் கோயிலுக்கு விளக்கேற்றணும். இந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அதுவும் இந்த ஆலயத்தில் இருக்க அந்த துர்க்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. நான் இன்றைக்கி சொந்தமாக வீடு கட்டி நானும் இந்த ஊரில் கௌரவமாக வாழ்கிறதுக்கு இந்த சிவபெருமானும் இந்த துர்க்கை அம்மனும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் என்னால் டெய்லி நான் கோயிலில் விளக்கேற்றுவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த, எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சால் அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். என் பேர் எம்.கே. சுப்பிரமணியன். இந்த கொளத்தூர் கிராமத்தின் அமுதாம்பிகை உடனுரை சோமநாதேஸ்வரர் ஆலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான
பழமையும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் விசேஷ நாட்கள் அனைத்திலும் மிக சிறப்பான பூசை புனஸ்காரங்கள் கொண்டாடப்பட்டும் அனுசரிக்கப்பட்டும் வருகின்றன. குறிப்பாக ஒரு மாதத்தினுடைய 2 நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் ஆனாலும் சரி, மாதத்தில் ஒரு நாளில் வரக்கூடிய பௌர்ணமி ஆனாலும் சரி, இங்கே விசேஷ பூஜை நடைபெறும். என்னோட பேர் வந்து திலகா. நான் வந்து அரணைச்செல்வம் இங்கே குளத்தூரில் அரணைச்செல்வம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து குடும்பத்தில் ஒரே பிரச்சனை அந்த மாதிரியே இருந்தது. பக்கத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து சொன்னாங்க, கோயிலில் பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் வந்து வழிபட்டு அப்புறம் பாலாபிஷேகம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும். அப்புறம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்தது. நான் சொல்லி வருத்தப்படையில் அவங்க வந்து இப்படி சொன்னாங்க, கோயிலுக்கு வாங்க வந்து சிவனை வழிபடுங்க, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து நானும் அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், நான் இன்னும் பிரதோஷம் அன்னைக்கு வந்து நான் வழிபடுறேன், அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்துச்சுங்க பிள்ளைங்க. அதுலேருந்தே பிரதோஷம் அன்னைக்கு தவறாமல் எல்லா பிரதோஷத்துக்குமே வந்து நான் சிவனை வழிபடுறேன். நம சிவாய நம சிவாய நம சிவாய. எங்கள் பேர் வந்து நாகராஜ் ஐயர். இந்த கோயில் குருக்கள் பிரதான குருக்களாகி சேவை செஞ்சிருக்க சுவாமிಗೆ. இந்த கோயில் விசேஷவாதம் சந்திரவளைப்பட்டி இடம். அந்த இடத்துல கல் எழுதியிருக்காரு. ரொம்ப வருஷದ பழைய ಕಾಲದ அந்த காலத்தில் பிரிட்டிஷர் வந்து இந்த ஊரில் இருக்கிற கோயில் அந்த ಒಂದು கிட்டத்தட்ட ಒಂದು 300 250 200 ವರ್ಷ ಒಂದು ಈಗ 3வது ತಲೆಮಾರು. ಈಗ ನಮ್ಮ ಧರ್ಮಕರ್ತಕ್ಕೆ ಒಂದು 85 ವರ್ಷ, ಅವರಿಗೆ 3வது ತಲೆಮಾರು ಇದು கோயில் பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு இது வந்து இது இடம் வந்து மாந்தோப்பு தோட்டம் ಒಂದು அந்த இடத்துல ಒಂದು கிணறுல இருக்கு. அப்போ வந்து கொளத்தூர் ಅಂತ இது பேர். இப்போ வந்து குளத்தூர் ಅಂತ வந்திருக்கு. கல்வெட்டு வந்து அது எங்கெங்கோ விழுந்து எங்கெங்கோ கோயில் பற்றி தான் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 100 200 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது கல் அது. ஏன்னா கல்வெட்டி ಅಂತ சொன்னால் அது பழைய காலத்து இருந்ததுன்னா அது கல்வெட்டி. இப்போ யாரும் கல்வெட்டி யாரும் எழுத மாட்டாரு. ரொம்ப சிறப்பான விஷயம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அதை கடவுள் காதில் வாங்கி நிவர்த்தி பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு யாರು ನಂಬಿ வருவாங்கனோ ಅವರಿಗೆ எந்த குறையும் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து வேறு அத்த கோயிலெல்லாம் பவர் இருந்த கோயிலெல்லாம் ரொம்ப வருஷத்து கோயிலெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலும் சுவாமிಗಳು என்ன பண்ணுவாங்க, அனுகிரகம் எப்படி பண்ணுவாங்க, சோதனை கொடுத்துட்டு வர கொடுப்பாரு. ஆனால் இந்த சோமநாதேஸ்வர சுவாமி வந்து ಎಂದಿಗೂ ಒಂದು ಒಂದಷ್ಟೇ ಅವ್ರ ಕಡೆ ಕ್ಷಮೆ ಶ್ರದ್ಧೆ ಭಕ್ತಿ. நீங்கள் காசு கொடுக்கறது வேண்டாம், நீங்கள் உதவி செய்யறது வேண்டாம், ಶ್ರದ್ಧೆ ಭಕ್ತಿ நான் கிட்ட வாங்கப்பா, உங்களுக்கு என்ன வர நான் தரேன் ಅಂತ சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிறப்புனா ஒவ்வொரு நேரமும் நம்ம காலையில் வந்தாலும் சரி, ஈவினிங் வந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருது. அதான் ஒரு சிறப்பு. மனசுக்குள்ள சாந்தி. ஓம் நம சிவாயன்னு சொன்னால் போதும், எல்லாமே அகிலும் தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோயிலில் வருகின்ற பக்தர்கள் என்ன வேண்டுதலை கேட்டாலும் அதை நடத்தி தருவார் பெருமான். அவர்கள் நினைத்தாலே அதனை நடத்தி தரக்கூடிய சர்வ வல்லமை இந்த பெருமானுக்கு உண்டு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமாகிய காட்சி, வேலை இல்லாதவருக்கு வேலை வந்த காட்சி, அதுபோல் கர்ப்பமுறாத இருந்த காலத்தில் அவர்கள் இங்கே வேண்டுதலை சொல்லி அவர்களும் கர்ப்பமுற்ற அத்தனை சம்பவங்களும் இங்கே அரங்கேறி இருக்கின்றன. ஆச்சரியமாக பார்க்குறதுனா, நான் நந்தீஸ்வரன்ட்ட வேண்டியிருக்க என்னனாலும் நடக்கும். அந்த நந்தீஸ்வரன் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அந்த கோயிலில் வந்து நந்தீஸ்வரன் எரிந்த சண்டை கிடந்த கண்ணப்பன் ஏத்துபத்தற்கு ஏற்றம் நல்கினி செறிந்த பூம்பொழில் தீ. நாம் இங்கே வந்து அவர்கிட்ட எல்லா வேண்டுதல்களையும் அவர்கிட்ட தான் சொல்கிறோம். அவர் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கார். ஆகவே இங்கே நான் வர்றபோது முதல் என்னுடைய பிரார்த்தனையானது, நான் மென்மேலும் புத்தகங்கள் எழுதி குவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அவர்கிட்ட அந்த வேண்டுதலை சொன்னேன். அதே போல் நான் இதற்கு முன்னதாக இருந்த ஊரில் இருந்து எழுதியதை விடவும் இந்த பகுதியில் வந்து இன்னார் இடத்துல வேண்டுதலை செலுத்திய பிற்பாடு எனக்கு நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடிய மனோபலத்தை பெருமான் எனக்கு கொடுத்தார்னு சொல்லணும்.
ஃபஸ்ட்டு முதல்ல வரும்போது எனக்கே ஒரு புத்துணர்வா இருந்தது. கோயிலுக்குள்ள வரும்போது ரொம்ப கவலையோட, மனசுல ரொம்ப இதோட தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது கோயிலுக்கு வந்து. அதுலேருந்தே நான் ரெகுலரா அந்த கோயிலுக்கு வந்து வர ஆரம்பிச்சுட்டேன். கடவுளை தேடி நம்ம ஒரு தடவை வந்தோம்னா, அவங்க நம்மள தேடி 100 தடவை இறங்கி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப உண்மையான விஷயம் அது. ஒரு செவ்வாய்க்கிழமையும் வந்து நான் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்துவேன். அப்படி 48 வாரம் நான் தொடர்ந்து விளக்கேத்துனேன். 49வது வாரம் எனக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலைய வச்சு நான் இன்னைக்கு சொந்தமா வீடு கட்டி, 4 நாளா நகை நட்டோட நல்லா அந்த ஊர்ல கௌரவமா வாழ்றேன் சார். எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி சாமி வர அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். எப்போ நான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த விளக்கேத்த ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் மேல சாமி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நாங்க கோயிலுக்கு போய் கேட்கும்போது சொன்னாங்க, "நீங்க கோயிலுக்கு போறது அம்மனே வந்து உங்க மேல வந்திருக்காங்க. அருள் வாக்கு சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க சார். எனக்கு அடிக்கடி இந்த துர்க்கை அம்மனுக்கு நான் வந்து விளக்கேத்தும்போது, அந்த 5 தல நாகம் வந்துட்டு போற மாதிரி எனக்கு தோன்றிருக்கும் சார். நான் ஒவ்வொரு வருஷம் ஆடி மாசமும் சரி, மார்கழி மாசமும் சரி 4:30லேருந்து 6 மணிக்குள்ள வந்து விளக்கேத்துவேன். அந்த டைம்ல கோயில்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து இங்க விளக்கேத்துவேன். அந்த டைம்ல சர்ப்பம் வந்துட்டு போற மாதிரி எனக்கு தெரியும் சார். எனக்கு வந்துட்டு நான் காசிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு நான் காலையில் தான் வாக்கிங் வருவேன். வாக்கிங் வந்து என் வீட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டரில் மனசாந்தியாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்காருவேன். அப்படி உட்காரும் போது எனக்குள்ள ஒரு தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணும்போது முதல்ல எனக்கு நெற்றிக்கண் மாதிரி இங்கே கூசுறா போல தெரியும். தின்னானே என் சிவன் தான் என்கிட்ட இருக்காருன்னு சொல்லிட்டு மனசாந்தியோட நான் வேண்டிக்கிறேன். என்ன நினைச்சோமோ அது கண்டிப்பாக நடக்குது. இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. என் குடும்பத்தில் எந்த சண்டை சத்திரமும் இல்லை. சமத்தா போயிட்டு இருக்கு. எனக்கு ಅನುಭವದಲ್ಲೇ சொல்கிறேன். ಹಿಂಗ ವರಮಾನ ಇಲ್ಲದ இடத்துದಲ್ಲಿ ಶ್ರದ್ಧೆ ಭಕ್ತಿ ಕಾಟೋದು ரொம்ப நேரம் ஐயர்கள் தட்டையில் காசு வருமா வராத அந்த கோயிலுக்கு பண்ணக்கூடாது இல்லை சம்பாவனை அதிகமாக கேட்பாரு. நாங்கள் எதுவும் வேண்டாம். சிவபரமத்தை இந்த ஜென்மದಲ್ಲಿ ನಮಗೆ இந்த ಅನುಗ್ರಹ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது ನಾವು ಸೇವೆ செய்யறதுக்கு நம்ம மனசார நான் செஞ்சிருக்கீங்க. இந்த இடத்துದಲ್ಲಿ எனக்கு இன்னிಗೂ இத்தனை வருஷದಿಂದ எந்த குறையும் இல்லை. இது வந்து பழமையானது அப்படிங்கிறது தான் இங்கே சிறப்பு. இந்த ரொம்ப பழமையான 1000 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருந்துகிட்ருக்கு. இதை வந்து பரிபாலனம் பண்ணுறதுக்கு இந்த ஊர்க்காரர்கள் இருந்து பின்னணியில் இதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. கோயில் வந்து ಚಂದ್ರ ವಳಿಪಟ್ಟ இடம். ಚಂದ್ರದ வழிபட்ட இடத்துದಲ್ಲಿ ரொம்ப நிறைய பேருக்கு யாருக்கும் பேர் தெரியாது. இது ಚಂದ್ರ வழிபட்ட இடம். இங்கே பௌர்ணமி இங்கே யாரும் இந்த இடத்துல வந்து சாயங்காಲ ಅಭಿಷೇಕ பண்ணுறாரோ ಚಂದ್ರ ದೋಷ இருக்குது, ஜாதகದಲ್ಲಿ ಚಂದ್ರ ದೋಷ இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் கடை எங்கிருந்தாலும் வருவாங்க. அந்த ಚಂದ್ರ ದೋಷ வந்து பரிகாரம் ஆகும், மோட்சம் கிடைக்கும். ಆಮೇಲೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆகும், ಉದ್ಯೋಗ ಅಭಿವೃದ್ಧಿ. ಆಮೇಲೆ ಕಲ್ಯಾಣ, பசங்களாச்சு பொண்ணுங்களாச்சு கல்யாணம் இவையெல்லாம் நடந்துதான் இருக்குது. அந்த நமக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை ಅಂತಿಲ್ಲ, நம்பிக்கை இருக்கணும். தெய்வம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. ஏதோ மூலமே உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னா எந்தெந்த ராசிகளும் அந்தந்த ராசிகளும் வந்து பழகுது. சந்திர வழிபட்ட இடம் இது. எல்லா ராசிகளும் எல்லா ஜாதகத்தோடக்கும் இருக்குது சந்திரம். அந்த சந்திர வழிபட்ட இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அமையுது. இது நானும் சொல்கிறது என்னென்னா, மக்கள் இந்த கோயிலுக்கு வாங்கோ. உங்களுக்கு எதுவுமே இல்லை, வர முந்தை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த கோயில் திறந்துருப்பேன், இருப்பேன். உங்களுக்கு தர்ஷனம் பண்ணி நாங்கள் தீபாராதனை காமிச்சு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும் அந்த அனுபவத்துன்னு நானும் சொல்கிறேன். நீங்களை வந்து எல்லாம் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சுவாமிಯಿಂದ ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் போகணும்னு நான் கேட்டுக்கொள்ளுத்தேன்.